ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைக்கான சேர்த்து எடுத்த வீடியோ. வியாழக்கிழமை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேருக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு எடுத்து கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு, அந்த அப்ளை பண்ணுற சமயத்துலையும் நம்ம ஏதாவது காயிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? வியாழக்கிழமைனாலே நமக்கு வந்து கிளீனிங் ஒர்க்கு தான். ஸோ அதனால ஃபேஸ் இந்த தடவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடு துடைக்க போயிட்டேன். அந்த வீடு துடைச்சிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும், அதுக்குள்ளே காஞ்சிரும் அப்படிங்கிறனால நான் வந்து வீடு துடைச்சிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு துடைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து அது காஞ்சிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாப் போட்டு நல்லபடியாக வந்து வீடெல்லாம் தொடச்சாச்சு. ஏன்னா வந்து புதன்கிழமை வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால வீடெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நான் மாடி ரூமு எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் நாளே. ஏன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு சுக்கிரஹோரையில் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சுடிதார் தான். அதாவது வியாழனாலே குரு பகவானுக்கு உரியது இல்லையா? அதனால மஞ்சள் நிறம் வந்து மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஸோ வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து முடி நல்லா தோட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கிளிப்பு போட்டேன். போனதில் நான் மிஸ்டேக் பண்ணதே அதனால தான். வேர்வை சளி வந்து பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தலையை நல்லாவே தோட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு நாள் பண்ண பூஜையில இருந்த கோலம் மாவு இதெல்லாம் வந்து கோலம் போட்டிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பூஜை பண்ண போறோம்னு பிளான் பண்ணிட்டேன். என் மனசுல வந்து பூஜை ரூமுக்குள்ள போகும்போது என்ன தோணுதோ அதை வந்து அந்த சாமி வந்து கும்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூஜை வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். வந்து வாரம் வாரம் வந்து ஒவ்வொரு அம்பாலையும் வந்து நான் வந்து நடுவுல வந்து அந்த மேடையில உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து வாரம் வாரம் வந்து ஒரு பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து யாரை வைக்க போறேன் அப்படிங்கிறத வீடியோவை முழுசா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒருத்தங்க யாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க கோமாதா அம்மா தான். அவங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு பால் காய்ச்சறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது வந்து வந்து நம்ம அமாவாசையா இருக்கட்டும், இல்லை வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும், நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கிறதுக்காக நமக்காக வந்து இது பண்ற ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா பசுதான். அந்த கோமாதாவை தான் நம்ம வந்து முத வீடு பால் காய்ச்சினா மகாலட்சுமி தாயாரே வர மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து உள்ள அடைச்சிட்டு வருவோம். ஏன்னா அவங்க உடம்புல இருந்து அதாவது தலையில இருந்து கால் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 33 தேவர்களும் அதே மாதிரி பிரம்மா, சிவன், விஷ்ணு, மகாலட்சுமி இவங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய அவங்க உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா கோமாதா. அற்புதமான கடவுள், ஒரு தூய்மையான கடவுள். நிறைய பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட முடியாத நிறைய பிள்ளைகளுக்கு வந்து தாயா இருந்து பால் சுரக்கிற ஒரு அற்புதமான கடவுள் தான். அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து பூஜை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து கோமாதா பூஜை பண்றது பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்க வீட்டுல கோமாதா ஸ்டாச்சு இருக்காங்கிறத சொல்லுங்க. என்கிட்ட வந்து போட்டோ இருக்கு. அதே மாதிரி சின்னதா வந்து பாத்தீங்கன்னா செராமிக்ல தான் வந்து நான் அப்ப வந்து வாங்கினது. அந்த கோமாதா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா இருந்தாங்க. நான் மஞ்சள் சந்தனம்லாம் அபிஷேகம் பண்ணனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர் ஆயிட்டாங்க. குங்குமம்லாம் அப்படியே இருக்கும், அந்த இது போகவே போகாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மங்களகரமாவே எப்பவும் இருக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு வந்து காசு இருக்கும்போது கூட எனக்கு அந்த கோமாதா வந்து புதுசா பித்தளையிலையோ இல்லை வந்து வெள்ளியிலையோ வாங்கணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இந்த கோமாதா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வச்சுதான் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு. நான் வந்து பச்சரிசி மாவுல கோலம் போட்டு பச்சரிசி மாவுல நான் வந்து மஞ்சள் கலந்து போடுவேன். இன்னும் ஜவ்வாது பச்சை கற்பூரம் போட்டா ரொம்ப வாசனையா இருக்கும், மங்களகரமாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து இனிமே வந்து நமக்கு ஆடி மாசம் வேற வரப்போகுது. அதனால மாவு விட வருதா கரெக்டா நம்ம பண்றோமான்னு ஒரு செக் பண்றதுக்காகவே இன்னைக்கு வந்து நான் டெஸ்டிங்காகவே நான் வந்து பச்சரிசி மாவுல வந்து கோலம் போட்டு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால வந்து போட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு துளசி அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு. துளசி செடியில ஒரு துளசி அம்மாவோட தொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடிருச்சு. அதுக்கு வந்து விதை வாங்கி போடணும். அவங்களும் திரும்ப துளுத்து வருவாங்க, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தடவை எனக்கு ஆயிருக்கு. அப்புறம் திரும்ப துளிச்சு வருவாங்க. ஸோ அப்புறம் வந்து நிலைவாசல்ல குலதெய்வத்துக்கும் கற்பக விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு குலதெய்வ பானையில குலதெய்வ விளக்கை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கோமாதாவுக்காக இன்னைக்கு குத்து விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். ஏன்னா கோமாதா வந்து ரொம்ப சின்னதா இருப்பாங்க இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப சின்ன கோமாதா.
போட்டோவும் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம குத்து விளக்கு ஏத்தினா இன்னும் நல்லா இருக்குமே பூஜை ரூம் அப்படிங்கறனால அவங்களுக்காக இன்னைக்கு குத்து விளக்கெல்லாம் வந்து ஏத்தி நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க 33 தேவர்களையும் தன்னுள்ள வச்சு அடக்கி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கடவுள், ஒரு அம்மா, ஒரு தாய். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே வந்து வருவாங்க. வந்து பச்சரிசி வெல்லம் கலந்த அந்த பழம் கலந்த அந்த உணவு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எப்பெல்லாம் பழங்கள் நம்ம வீட்டுல இருக்கோ அப்பெல்லாம் கோமாதா வரும்போது அவங்களுக்கு வந்து கொடுக்காம இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அமாவாசைனா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல வந்து பக்கத்துல பசுமாடு யாராவது வச்சிருக்காங்க இல்ல கோவில்ல இருக்கு அப்படின்னா நம்ம போய் நேரடியா போய் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு எப்பயாச்சும் வருவாங்க கோமாதா, அவங்களா நினைச்சு அவங்களா மனசு வச்சு கருணை காட்டி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்ப நான் வந்து வைப்பேன். இல்லைன்னா கோவிலுக்கு எங்கேயாவது போகும்போது ஏதாவது கீரை எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலையை வச்சு நான் வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது எப்பவுமே நான் பண்ற விஷயம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச பழங்கள் வச்சு நான் வந்து பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கையால ஒரு பிரசாதம் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கோமாதா கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு பண்ணியிருந்தேன். நெய் வந்து இட்டு ஒரு பிரசாதம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு சிவப்பு அவல் போட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவப்பு அவல் லட்டு தான் வந்து செஞ்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, கோமாதா அப்படின்னாலே அந்த பசு அப்படின்னாலே கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. ஏன்னா கிருஷ்ணருக்கும் ரொம்ப ரொம்ப பசுங்கிறது பிடிக்கும் இல்லையா, அதனாலயும் என்னமோ தெரியல நான் வெள்ளிக்கிழமை இது செய்யணும் பிரசாதம் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா கோமாதா வழிபாடு செய்யணும்னு நினைக்கல, வேற ஒரு அம்பாலை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நேற்று ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணிட்டு நான் வந்து விளக்கு வைக்கும் போது எனக்கு கோமாதா வந்து வழிபாடு செய்யணும்னு தோணுச்சு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா, கிருஷ்ணருக்கு பிடிச்ச பிரசாதம் கிருஷ்ணர் வாழ்ந்த இடத்துல இருந்து அந்த கோமாதாவுக்கு நம்ம வந்து பூஜை பண்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு பண்ணேன். இந்த அவல் லட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நெய்யில வந்து நம்ம வந்து அவளையும் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான் வந்து நம்ம இன்கிரீடியன்ஸு. இதை வந்து நல்லா வந்து பொடி பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு புட்டு மாவு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை வந்து நம்ம வந்து அதுல போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிடிச்சோம்னா லட்டு மாதிரி நல்லா வரும் உருண்டையா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, யோகி வர ஸ்கூல்ல இது பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் வந்து கொஞ்சமா செஞ்சிருந்தேன். இந்த அவள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுல இருக்க குட்டி குட்டி கிருஷ்ணருக்கும் குட்டி குட்டி ராதைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வந்து ஒரு சத்தான ஒரு ஆகாரம். நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல பிரசாதங்கள் அப்படின்னு செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ அடுப்புல வேக வச்சது எண்ணெயில போட்டு வறுக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் நம்ம வைக்கவே மாட்டோம். ஆவியில வேக வைக்கிறது இல்ல வந்து தண்ணி கலந்து நம்ம அப்படியே பிசைஞ்சு வைக்கிற மாதிரி கூழு இந்த மாதிரி நல்ல சத்தான விஷயங்கள்லாம் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எப்பவுமே நான் வந்து அவங்க சொல்றபடி கொஞ்சம் ஃபாலோ பண்றது நமக்கு எப்பவுமே நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கையால நானே வந்து செஞ்ச பிரசாதத்தை வந்து வச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னதான் கடையில 1008 ஸ்வீட் வாங்கி வச்சாலுமே நம்ம கையால பண்ற ஒரு சக்கரை பொங்கலுக்கோ ஒரு பிரசாதத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மகத்துவம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு சந்தோஷமாவும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் என் பையனுக்கும் சரி உள்ள இருக்க அந்த குட்டி கிருஷ்ணருக்கும் சரி கோமாதாவுக்கும் சரி எல்லாருக்குமே சேர்த்து இந்த பிரசாதத்தை செஞ்சேன். இன்னைக்கு யோகிக்கும் நான் வந்து இதான் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பசுனாலே பழம் சாப்பிடுவாங்க இல்லையா, இன்னைக்கு வந்து பிளம்ஸ் வந்து எங்க வீட்டுல வந்து நேத்தா வாங்கிட்டு வந்துடணும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் இன்னைக்கு வச்சாச்சு. பூஜை ரூமே ஒரு மங்களகரமா ஒரு திருப்தியா ஒரு நல்ல ஒரு வைபோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கோமாதா வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்களையும் வழிபாடுறதுக்கு சமம். அதே மாதிரி நம்ம தேவர்களையும் நம்மளுடைய கடவுள்கள் எல்லாத்தையும் வழிபடுறதுக்கு சமம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அந்த கோமாதாவை நம்ம சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமை வார வாரம் பூஜை செய்யறது அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப புண்ணிய பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுல வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். திருமண தடை குழந்தை பேரு முக்கியமா வந்து இல்லாத தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா பசுவுக்கு வந்து நிறைய வந்து நீங்க வந்து பழங்கள்லாம் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரைலாம் வாங்கி கொடுங்க. அதனால வந்து குழந்தை பேரு நிச்சயமா வந்து கிடைக்கும். அதுக்கு உதாரணம் நானே இருக்கேன். நான் வந்து குழந்தை பேரு கிடைக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்கல. ஆனா அந்த பசுவுக்கு எனக்கு வந்து வாசல்ல வந்து நிப்பாங்க யோகி பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து வந்து நான் எனக்கு வாங்கிட்டு வர பழங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கருத்தரிச்சப்ப எனக்கு அதை வந்து நான் உணர்ந்தேன். அந்த பசு வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்று என்னை பாக்குறது எல்லாமே இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஸோ கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நகையெல்லாம் போட்டுட்டு பட்டு சேலை கட்டிக்கிட்டுலாம் நேர்ல வரமாட்டாங்க. இந்த மாதிரி எறும்பு மூலமாவோ இல்ல வந்து மயில் மூலமாவோ இல்ல வந்து பசு மூலமாவோ
பள்ளிகள் மூலமாவோ ஏதாவது ஒரு கனவு மூலமாவோ தான் நமக்கு வந்து காட்சி கொடுத்து நம்மளை வந்து நான் இருக்கேன் நீ தைரியமா இருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் எங்க வீட்டுல வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறத நிறைய தருணங்கள்ல இந்த மாதிரி பட்சிகள் மூலமாகவும் கனவுகள் மூலமாகவும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து கடவுளை வந்து நீங்க வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல கோமாதாவுக்கு நல்லபடியா வந்து பூஜைகள்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா யோகியை வந்து ஸ்கூல்ல வந்து பஸ் ஏற்றி விட கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். யோகியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லட்டு வந்து நல்லா சாப்பிட்டான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வந்து கோமாதா வழிபாடு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கும் வந்து போகணும். அதை அப்படியே பஸ் ஏற்றி விட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ எப்பவுமே நான் வந்து அந்த அம்பாவை போய் பாக்குறது இப்ப வந்து திரும்ப நல்லபடியா பழைய மாதிரி வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அபிராமி அந்தாதி ஷார்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வரும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓம் கோமாதாவே போற்றி போற்றி.